லவ் மேரேஜ் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, தேனியில துணிக்கடை வச்சிருக்க கஜராஜோட மகன் விக்ரம் பிரபுவுக்கு நீண்ட நாட்களா திருமணம் நடக்காமலே இருக்கு. நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா ஒரு வரன் கிடைக்க குடும்பத்தோட பெண் பார்க்க ஒரு பஸ்ல போறாங்க. நாயகி சுஷ்மிதா பட்ட பெண் பார்த்துட்டு கிளம்பும் போது பஸ் ரிப்பேர் ஆகிறது. 2 நாள் ஆகியும் பஸ் ரெடி பண்ண முடியாம இருக்கு. இதனால பெண் பார்க்க வந்த வீட்டிலேயே தங்கும் சூழ்நிலை உருவாகுது. இதுக்கிடையில கொரோனா லாக்டவுனும் அறிவிச்சிடுறாங்க. இதனால அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டிலேயே திருமணத்தை முன்கூட்டியே முடிச்சிடலாம் அப்படின்னு விக்ரம் பிரபு யோசிக்க மணப்பெண் வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, விக்ரம் பிரபுவுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. இயக்குனர் சண்முக பிரியன் தன்னோட முதல் படத்திலேயே கலகலப்பான படத்தை கொடுத்திருக்காரு. பெண் பார்க்க போன இடத்துல தவிர்க்க முடியாத காரணத்தினால தங்கும்படி நேர்ந்தா அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும், நீண்ட நாட்களா கல்யாணம் ஆகாத ஒருத்தருக்கு கல்யாணம் கூடி வரும்போது பொண்ணு ஓடிட்டா அவரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அழகா திரைக்கதை அமைச்சு சொல்லியிருக்காரு இயக்குனர் விக்ரம் பிரபு. இந்த கதைக்கு ரொம்பவே பொருந்தி இருக்காரு. அவருடைய யதார்த்த நடிப்பு அண்ட் எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிற பண்பு, இது ரெண்டும் அந்த கேரக்டரை தாங்கி பிடிச்சிருக்கு. ஹீரோயினா நடிச்சிருக்க சுஷ்மிதா பட் அழகா இருக்கிறது மட்டுமில்லாம நல்ல நடிப்பையும் கொடுத்திருக்காங்க. அவரோட சகோதரியா நடிச்சிருக்க மீனாட்சி தினேஷும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா படத்துல அவங்க தான் ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. அருள்தாஸோட நடிப்பு அற்புதமா அமைஞ்சிருக்கு. வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அண்ட் படத்துல நடிச்ச மத்த எல்லாருமே தங்களோட வேலையை கச்சிதமா செஞ்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் மதன் கிறிஸ்டோபர் சிறப்பான ஒளிப்பதிவை கொடுத்து படத்தை ரசிக்கும்படியா மாற்றியிருக்காரு. ஷான்ரோல்டன் மியூசிக் இந்த படத்துக்கு மேலும் ஒரு பலம் கூட்டியிருக்கு. பாடல்களும் பின்னணி இசையும் அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடடை சொல்ல வச்ச இயக்குனர் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஆனாலும் அது படத்துக்கு ஒரு பெரிய தடையா இல்லை. மொத்தத்துல ஒரு கலகலப்பான நகைச்சுவை படத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் சண்முக பிரியன்.